Once again, students, I welcome all of you to the second video. We shall continue with what we were learning from the first video. So, as a result, the two German banks and also the Bank of England started to become bankrupt. அப்போ திவால் ஆகுது. அடுத்தது பிரேக் டவுன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். England cut back cost, no improvements, so England lift the gold standard. அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை இங்கிலாந்து கட் பண்ணதால் மற்ற நாடுகளும் என்ன செய்யுது அப்படின்னா they also left gold standard. மணி லெண்டர்ஸ் ஸ்டாப்ட் கிவிங் மணி. பணம் கொடுத்தவங்களும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பணத்தை கொடுக்க முன் வரலை. அண்ட் தோஸ் டிஃபென்சிவ் மெஷர்ஸ் ஸ்லோவ் தி எக்கானமி. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரிப்பர்கஷன் இன் பாலிட்டிக்ஸ். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்த்தோம். பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலே அடுத்து என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா it will result in the politics, right? The depression changed the political conditions. In England, the Labour Party was defeated in 1931. அடுத்தது யூஎஸ்ஏவில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வாஸ் ரிஜெக்டட் ஃபார் அபவுட் 20 years. 20 வருஷத்துக்கு மக்கள் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியே வேணாம் அப்படின்னு யூஎஸ்ஏவில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா பராக் ஒபாமா முன்னாள் யூஎஸ்ஓடைய அதிபர் பிலாங் டு த லேபர் பார்ட்டி. இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ்ஏவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த ஒரு நபர், ரைட்? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to learn about Italy. Economy was not doing very well in spite of being on the winning side. So அப்போ what effects happened politically? நம்ம முதலாம் உலகப் போரோட முடிவில் நம்ம பார்த்தோம். Italy started to see or started to taste the victorious situation, but something bad happened politically அப்படிங்கிறது தான். Rise of fascism and Nazism, impact of war in Italy. அப்போ ஃபேசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே நம்ம ஒரு முக்கியமான நபரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு தலைவர், ஹிட்லருடைய ஃப்ரெண்டு. அப்போ யார் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் கெஸ்? ஹிட்லருடைய ஃப்ரெண்டு, பட் அவரும் ஒரு சர்வாதிகாரி தான், இத்தாலியோட சர்வாதிகாரி. அவருடைய பேர் முசோலினி, ரைட்? லெட்ஸ் கண்டினியூ. Italy's financial loss was huge during the war, so she got less than expected. அப்போ வார் என்ன செஞ்சது அப்படின்னா ரிசல்ட் இன் இன்ஃப்ளேஷன். இட் வாஸ் அன்பாப்புலர் வித் ப்ரோ ஆஸ்ட்ரியன்ஸ் அண்டு சோஷியலிஸ்ட். ஏன் அப்படின்னா இத்தாலியை பொறுத்தளவில் யார் யாரெல்லாம் ஃபைட் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க ப்ளஸ் சோஷியலிஸ்ட் இவங்க எல்லாருமே they were all totally against the decision of the Italian government. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. அப்போ எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி அப்படின்னா நம்ம முசோலினி எப்படி ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், November 1919,
புதுசாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அப்போ இட்டாலியன் சோஷலிஸ்ட் ப்ரொக்ளைம்டு என்ன அப்படின்னா ஃபாலோயிங் போல்ஷெவிசம் அப்படின்னா கம்யூனிசம் இன் சோவியத் ரஷ்யா. தே ஒன் அபவுட் தேர்ட் ஆஃப் த சீட்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ முசோலினி சன் ஆஃப் எ பிளாக் ஸ்மித் அண்டு குவாலிஃபைடு ஆஸ் அன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாஸ்டர் இன் தி எண்ட் பிகேம் எ ஜேர்னலிஸ்ட் வித் சோஷலிஸ்ட் வியூஸ். அப்போ சோஷலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷலிஸ்ட் நெவர் வாண்டட் வார். அப்போது முசோலினி கோஸ் ஃபார் செப்பரேட் ஃப்ளாக் ஃபார் ஃபேசிசம். முசோலினி யார் அப்படின்னா, அவர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர். ஹீ சப்போர்ட்டட் வயலன்ஸ். பட் த சோஷலிஸ்ட் செட் இட்டாலி ஷுட் நெவர் என்டர் இன் டு த வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டி அதை நிறுவன உடனே 1919 முசோலினி இம்மிடியட்லி அதை பெரிய அளவு கொண்டு போக பார்க்குறாரு. ஸோ ஃபேசிசத்தோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ப்ளஸ் ஹீ சப்போர்ட்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நேஷ்னலிஸ்ட், எக்ஸ் சோல்ஜர்ஸ், த மிடில் கிளாஸ் அண்ட் டிஸ்கண்டட் யூத். அப்புறம் பார்த்தோம், இந்த முசோலினி வாஸ் சப்போர்ட்டட் பை ஆல் தீஸ் பீப்புள். இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக முசோலினி தன்னுடைய தனக்கு கிடைச்ச அந்த ஆதரவை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஹீ மார்ச்சஸ் டுவர்ட்ஸ் ரோம். இப்போது ரோமை நோக்கி அவர் போகிறாரு. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆன் October 1922 long ministerial crisis took place. Mussolini organized the fascist march on Rome. அப்போ முசோலினி அந்த போராட்டம் மக்கள் கூடுதல் இதெல்லாமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் கூடி என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை இவர் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு, ஸோ ஹி கோஸ் ஆர் ஹி மார்ச்சஸ் டு ரோம் ஆன் October 1922. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கிங் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிங்கு முசோலினியோட சப்போர்ட்டை பார்த்துட்டு ப்ளீஸ் யூ ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். த டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் டு கம்பைன் அண்ட் ஆக்ட். ஃபைனலி முசோலினி ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறார். நெக்ஸ்ட்டு ஃபேசிஸ் அண்டர் முசோலினி. In 1924 elections நம்ம பார்த்தோம் 65% of the voters voted for fascists. It seems சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மக்களை கட்டாயப்படுத்தி முசோலினியுடைய கட்சிக்காக வாக்களிக்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். மேட்டியோட்டி, a socialist leader who questioned the fairness of the elections. இந்த மேட்டியோட்டி அப்படிங்கிறது என்ன செய்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கலை அப்படின்னு அவர் கேள்வி கேட்டதால் அவர் கொலை செய்யப்படுறார். அப்போது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பாய்காட்டட். பார்லிமெண்ட்டை விட்டு அவங்க எல்லாருமே வெளியேறாங்க தங்களுடைய எதிர்ப்பு காட்டுறதுக்கு. முசோலினி செட் ஃபைன், நீங்கள் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஹீ பேண்ட் ஆல் தி ஆப்போசிஷன் பார்ட்டி. எதிர்கட்சி எல்லாத்தையும் இவர் பேன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சென்சார் பண்ணுறாரு. நான் சொல்கிறது தான் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிஷன் லீடர். ஓகே, ஆப்போசிஷன் லீடர் அசியூம்டு டைட்டில் ஆஃப் 2 அப்படின்னா நம்ம பார்க்குறோம், இவருக்கு இப்போது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எதுவும் கிடையாது, தனக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா செகண்ட் டியூஸ் அப்படின்னா த லீடர் இன் 1926. and he becomes a dictator with a power to make rules and regulations. நம்ம பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய சர்டன் சில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தனித்தனியாக டைட்டில்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தான் அதை யூ வில் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஆர் யூ ஷுட் ட்ரேஸ் அவுட் இன் த ஹிஸ்ட்ரி. அடுத்தது ஹீ பாஸ்ட் எ லா. முசோலினி பாசஸ் எ லா. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் நடக்கக்கூடாது, லாக் அவுட் இருக்கக்கூடாது,
நோ ட்ரேட் யூனியன்ஸ், யாருமே எந்த விதமான ஸ்ட்ரைக்லேயும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான். In 1938 பார்லிமெண்ட்டை பற்றி பார்க்கணும். பார்லிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அபாலிஷ்ட் ரீப்ளேஸ்ட் அ பாடி ஆஃப் ஃபேசிஸ்ட் பார்ட்டி. அப்போ யார் யாரெல்லாம் ஃபேசிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்,